என்ன அப்படி பாக்குற? என்ன நீ பயப்படுறீங்க? என்னாச்சு? ஏதோ பார்க்காதத பார்த்த மாதிரி. அட என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன். எங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு தான் ஆயிடுச்சு. எனக்கு என்னாச்சு? அடுத்தவன் வேட்டியை உருவ போய் தன்னோட வேட்டியை தொலைச்சானா? என் வாயில நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க வேற. டேய் பாஸ், நீயாவது சொல்டா என்னாச்சு? உன் பேண்ட் உன்னை போட்டுக்க மறந்துருச்சு சித்தப்பா. பேண்ட் என்ன போட்டுக்க மறந்துருச்சா? நான் தானடா பேண்ட் போட்டுக்கணும். டேய் பேண்ட் போட மறந்துட்டேன்னா நீ எங்கேயோ லவ்ல விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஏப்பா இட்லி வச்சுட்ட, சட்னி இட்லி தர மாட்டியா? சட்னி வேணா வைக்கிறேன். இட்லி வேணும்னா 1 லட்சம் ரூபாய் அவன் ஜாக்கிரதை. என்னையா சாம்பார்ல பள்ளிவேல் கிடக்குது? சாரி சார், அவர் ரெகுலர் கஸ்டமர், அதான் உடம்புல அவருக்கு போயிருச்சு. தம்பி வேற ஏதாவது வேணுமா? ஓகே முதலாளி, வாளுக்கு 4 இட்லிக்கு பில்ல வாங்கிக்கங்க. ஓகே வாங்க சார் உட்காருங்க. இட்லி சாஃப்டா இருக்குமா? சாப்பிட்டா இருக்குமா? சாப்பிட்டா தீர்ந்து போயிரு சார். நான் அந்த சாப்பிட்டு சொல்லல, சாஃப்டா இருக்குமான்னு கேட்டேன். ஓ நைஸ் நைஸ். இருக்கு சார் இருக்கு சார். அப்போ ஒரு இட்லி கொண்டு. ஒரு இட்லியா? ஓகே சார் ஓகே சார். எங்க இட்லி? இட்லி நல்லா இருக்கு. அப்படியே ஒரு 10 இட்லி பார்சல். 10 இட்லி ஓகே சார். தம்பி சார் ஒரே ஒரு தோசை. ஒரு ஓகே சார் ஓகே. இந்தாங்க தோசை நல்லா இருக்கு. அப்படியே 4 தோசை பார்சல். ஓகே சார் ஓகே. இந்தாங்க தண்ணி. ஏன் சார் முதல்ல ஒரு இட்லி கேட்டீங்க, சாப்பிட்டு பார்த்து 10 இட்லி ஆர்டர் பண்ணீங்க. எதுக்கு சார் அந்த மாதிரி? நான் எதை வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. இதாங்க சார் பார்சல். 11 இட்லி 5 தோசை. வாங்க இந்தாங்க. 5 ரூபா சில்லறை இல்லையே. சில்லறை இல்லையா? சில்லறை இல்லைன்னா பரவாயில்லைங்க, அந்த பாக்கெட்ல ஒண்ணு கொடுங்க. சந்தோஷமா இருக்கு. முதலாளி முதலாளி முதலாளி, இந்த பொருளை விட்டு கொடுக்காதீங்க. விக்கிறதுக்கு தானடா வச்சிருக்கோம். முதலாளி இவரோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. இட்லி தோசையா டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினாரு. ஐயா இந்த காண்டத்தால என் கடை கண்ட ஆயிரம்டா, கிளம்புங்க. கவர்மெண்டே ஃப்ரீயா கொடுக்குது, காசு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மாடியோ ஃபீடிங் பாட்டில். ஹாய். ஓ நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா கோயிலுக்கு ஏன் வர? எங்கேயாவது சினிமாவுக்கோ பார்க்குக்கோ போயிருப்பேன். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏன் என்னாச்சுங்க? அன்னைக்கு பார்த்தப்போ இடது கால் இல்ல, இன்னைக்கு பார்க்கும்போது வலது கால காணோம். ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே. இது உங்க வலது கால். இப்போ உங்க வலது கால் என் இடது பக்கம் இருக்கு. இப்போ பின்னாடி வாங்க. இப்போ உங்க வலது கால் என் வலது பக்கம் தான் இருக்கு. கிளியர்? கிளியருங்க. அன்னைக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன், இன்னைக்கு பின்னாடி இருந்து பார்த்தேன். அதுதாங்க கன்ஃபியூஷன். அதுக்கு தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கணும்னு சொல்வாங்க. எங்க? ஹலோ ஹலோ, என்னங்க முன்ன பின்ன பார்க்கணும்னா இப்படி இல்ல. என்ன உங்க அந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப துரோகம் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? இவ்வளவு புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் அழகையும் கொடுத்தவர் ஒரு காலை பறிச்சுக்கிட்டாரு. ஒரு கால் ஒரு கால் எப்படிங்க வச்சீங்க? சாதிக்கணும்னு நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். சொல்றீங்க கடவுளே, இது தெரியாம நான் கால் காலுன்னு கத்துக்கிறேன். நீ ஏமாத்தியா? என்ன சொம்போட நிக்கிற? ஆடி மாசம் கூழுத்த கலெக்ஷன் கிளம்பிட்டியா? இல்ல டார்லிங், இந்த குண்டுமல்லி மதுரத்துக்கு மதுரை குண்டுமல்லி தரப்போறேன். ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு உதிர்ச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மாமன் பேர சொல்லி சொல்லி. சிவபூஜையில கரடி பண்ண மாதிரி இந்த காட்டெருமை தாங்க முடியல. ஏண்டா தண்ணி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? அட இருமலாலே வரேன்.
ஐயோ பானை வரைக்கும் கை நெட்டலையே, அந்த ஆள் வேற கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது? ஐயோ என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. இது எட்ல அது எடுதான் முதலாளி. ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டா செத்ததுக்கு பால் ஊத்தான் வருவியா? உங்க பொண்ணுதான் நைட்டு டிஃபனுக்கு புரோட்டா பசையணும், கொஞ்சம் ஒத்தாசா பண்ணுன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ மாவு? 10 கிலோ முதலாளி. ஏம்மா அப்பா பையன் நல்லா மாவு பிசைஞ்சானா? ஏதோ பரவாயில்லப்பா. என்னடா தண்ணி உப்பு கறிக்குது? அது கடல் மண்ணில் செஞ்ச பானை முதலாளி, அதனால தான் உப்பு கிடைக்குது. நம்ம வீட்டுல கடல் மண்ணில் செஞ்ச பானை கூட இருக்கா என்ன? இருக்கும். இருக்குடா நமக்கு நீ பிடிச்சு விடுறது சுகமோ சுகமா இருக்குடா. எனக்கு சுகமா தான் இருக்கு. உனக்கு என்னடா சுகம்? உன் முதுகு எப்படி தெரியுமா இருக்கு? புரோட்டா மாவுல டால்டா போட்டு பிசைஞ்சா வலுவலுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உடம்பு அமுக்கும் போது கூட புரோட்டா நினைப்பாவே இருக்கேடா. எல்லாம் தொழில் பக்தி முதலாளி. ஏன் முதலாளி விக்கிறீங்க? விக்கல் வந்தா விக்கத்தான் செய்வாங்க முதலாளி. விக்கல் வந்தா விக்கிறீங்க, அப்ப நக்கல் வந்தா நக்க வைக்கலாம். போய் தண்ணி எடுத்துடா முதலாளி. அதே பானை தண்ணீங்களா? ஏதோ ஒரு இளவு எடுத்துடா. சரிங்க சரிங்க முதலாளி. தண்ணி சமையல் கட்டுல இருக்கு, இவன் ஏன் பின்கட்டுக்கு போறான்? இந்த பையன் எங்க போயிருப்பான்? சங்கிலி பாத்ரூமுக்குள்ள போகுது. அட பாவி, தினமும் இங்க இருந்துதான் பானத்தினை எடுத்து வரியா? உப்பு கறிக்கும் போதே தப்புன்னு தெரியாம குடிச்சினடா. இனிமே யார் போறத பார்த்தாலும், ஏன் நான் போறத நானே பார்த்தாலும் இதே நினைப்பு வருமடா. ஐயோ முதலாளி, இப்படி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் சொல்றியடா? டேய், நான் எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவேன். ஆனா பானை தண்ணி ஏன் உப்பு கறிக்குதுன்னா, கடல் மண்ணில் செஞ்ச பானைன்னு சொன்ன பாரு, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இப்படி மாரடிக்கிற மாதிரியே அந்த காய்ச்சல் அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துல வலிக்குது, விளங்க மாட்டான். வந்து அந்த ஒரு குழி ஒண்ணு போட்டுருவோம். பாக்கது நம்ம உடம்பு இப்படி பார்த்து நம்மளே பல மம்மி வீட்டில் இல்ல, கடப்போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இல்ல. டாக்டர், கண்ணு திறந்திருக்கு, வாய் பொளந்திருக்கு, பேச்சே வரல டாக்டர். வெரி சீரியஸ் கண்டிஷன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சு? உங்க பொண்ணு பார்க்க கூடாத ஒண்ண பக்கத்துல பார்த்து பயந்துட்டான். எப்ப பயம் தெரியும்? முள்ளால எடுக்கிற மாதிரி பயத்தை பயத்தாலதான் இருக்கணும். எதை பார்த்து அவ பயந்தாலோ மறுபடியும் அவ அதையே பார்த்தாதான் உங்க பொண்ணு ரெக்கவரி ஆவா. இன்னும் 12 ஹவர்ஸ்க்குள்ள அவ அதை திரும்பவும் பார்க்கணும், இல்லன்னா அவ உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு இப்ப அவளால சொல்ல முடியாது. இத பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? சாட்சி இருக்கு. நீ ஏன்டா தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்கிற? நான் மூக்க நுழைச்சா தான் உங்க பொண்ணு நாக்கு அசைக்க முடியும். அந்த சாட்சி நான் தான். என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது உனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு. ரொம்ப க்ளோஸ். நானும் அதுவும் இப்படி அப்படி. சீக்கிரம் சொல்லு, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தா? அந்த ரகசியத்தை சொல்றதா தான் என்னோட 3 அவசியத்தை நீங்க ஒத்துக்கணும். சீக்கிரம் சொல்லி சொல்லடா. கண்டிஷன் நம்பர் 1, என் இடுப்புல இருக்கிற இரும்பு சங்கிலியை கட் பண்ணி விட்டுட்டு என் கழுத்துக்கு தங்க சங்கிலியை போடணும். கண்டிஷன் நம்பர் 2, உங்க பொண்ணு கழுத்துல நான் தங்க தாலியை கட்டணும். கண்டிஷன் நம்பர் 3, நமக்கா உங்க சொத்து பூரா என் பேர்ல எழுதி வைக்கணும். ஏண்டா நம்பரை இங்க சொல்லிட்டு கண்டிஷன் அங்க போய் சொல்றீங்க? நீங்க அடிப்பீங்கிற பயத்தாதான். சொல்லு. வீடு தீப்பு தீரும் போது அணைக்கிறதுக்கு தண்ணி இருக்குதுங்களா? அது ஆத்தண்ணியா அறிவு தண்ணியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். யோ, உனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அவளும் சாக கிடக்குறா. பேசாம கண்டிஷன் ஒத்துக்கியா? இன்னும் 11 ஹவர்ஸ் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஐயோ மகளே, தூண்டா வழக்கா இருக்கிற ஒண்ணு இந்த காண்டாமிருகத்தை குடுக்கற நினைக்கும் போது என் கண்ணில் ரத்த கண்ணீர் வருதுமா, ரத்த கண்ணீர் வருது. மாமா மெதுவா அடிச்சுக்குங்க,
தூணு ரொம்ப வீக்னஸா இருக்கு. பில்டிங் இடிச்சு விழுந்துற போகுது. அப்புறம் புது வீடு கட்டி கொடுங்க. கண்டிஷன் நம்பர் 4 போட்டுறோம். என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுப்பா. அப்படியா? அதோ அது தூணு, இது லைட்டுப்பா, இது சேர்ப்பா. ஆகா ஆகா, என் பொண்ணு பேசிட்டா. தூணுங்கிறா, லைட்டுங்கிறா, சேருங்கிறா. கடவுளே, எனக்கு நல்ல வழி காட்டிட்டப்பா. மாமா, கடவுள்லாம் ஒண்ணு வழிகாட்டுற, நான் தான் வழிகாட்டினேன். அதான் உன் பொண்ணு பேசுறா. முறைப்படி கொடுக்க வேண்டியதை கொடு. இந்தா, நீ கேட்ட பத்திரம் இத வச்சுக்கிட்டு என் பொண்ணோட சந்தோஷமா கொடுத்து நடத்து. ஏம்மா, அப்படி என்னத்தமா பார்த்து பாய்ந்த காட்டுமா? அத கண்டம் துண்ட மாட்டி காக்காய்க்கு போடணும். சொல்லுமா. அது வந்து மாமா, கேள்வி கேட்கற நேரமே இல்லையா? நீ மாமா இன்னைக்கு விட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கும். நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரம் வடா. தம்பி, வாங்க தெய்வங்களே. இருக்கீங்க. வாங்க வாங்க உட்காரு. என்னதான் தம்பிக்கு புதுசா அந்தஸ்து வந்தாலும் படத்துக்கு இன்னும் மறக்கவே இல்லை பாத்தியா? ஆமா, கப்படிச்சிட்டு இருந்த என் வாழ்க்கைய குப்புடி நிப்பாட்டிட்டீங்க. நன்றின்னு 3 வார்த்தை சொல்லி உங்களை கட் பண்ணிட மாட்டேன். அதாவது செல்போன்ல லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டல்ல லைஃப் லாங் நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். அவளையே போட வேண்டாம். சாப்பிட்டுட்டு தூங்கி இன்ஸ்ட் போனா போதும். டேய் தடிமாடே, என் கெஸ்ட் வந்திருக்காங்க. சீக்கிரமா வந்து அவங்க நல்லா கவனி. டார்லிங், ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடு. அப்பா டாடி, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஹனிமூன் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? பின்னேடன்ட்ட கேட்டு ஒரு AK-47 வாங்கிட்டு வா. எதுக்கு? அதாவது நம்ம ரெண்டும் நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த பொறாமையில பேசுற. நீ வா, நீ வா. ராக்கெட்டுக்கு நேரமாச்சு. மாமா, இங்க வாங்க. மாப்பிள கை அடிச்சது இப்ப சரியா போச்சு. அடிமாட்டி பசங்க சிரிப்பா. ஏண்டா, அவனை நான் கைத்துல கட்டி புற போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் கையெறிக்குதுன்னு என் கன்னத்துல அற விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த சங்கிலி ஐடியா தான்டா. இந்த லட்சணத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சாப்பாடா? இனிமே லைஃப்ல நீங்க டைமுக்கு டைம் சாப்பிட முடியாது. எப்படி பண்றேன்டா?